ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். படத்துடைய கதைக்கிழமை 1999 உண்மையாக சென்னை சென்ட்ரல் பிரிசனில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று வெடிக்குது. இதில் எக்கச்சக்கமான உயிர் பலிகளும் ஆகி போயிடுது. இப்போ இந்த கலவரத்துக்கு காரணம் என்னங்கிறத விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நட்டி ஆஃபீஸராக அங்கே வந்து சேர்றாப்புல. அவர் அங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டையும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய கைதிகள்கிட்டையும் சரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்புல. உண்மையாக இந்த கலவரத்துக்கு காரணம் என்ன, இந்த கலவரத்தையே கிளப்பி விட்டவன் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தில் உண்மையாகவே 1999 சென்னை சென்ட்ரல் பிரிசனில் நடந்த ஒரு கலவரம், அதனுடைய விளைவாக என்னென்ன நடந்ததுங்கிற விஷயங்களை மையமாக வச்சு தான் இவங்க படமாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 2009 ஒரு ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் பிரிசன் ஃபிலிமாக வெளியான செல் 211 படம் தான் ஞாபகம் வந்தது. நம்ம எப்பயோ பல வருஷங்களுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். செமையான ஒரு படம் இது. தானை தலைவன் லூயிஸ் தூசார் சும்மா பிரித்து விளையாண்டுருப்பாப்புல அந்த படத்தில். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் தான் அங்கங்கே மைண்டில் வந்துட்டு போச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பரபரப்பாக பற்றிக்கிட்டு போகக்கூட ஒரு ஸ்க்ரீன் பிளே, குறிப்பாக அன்எக்ஸ்பெக்டடான பல விஷயங்கள், அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டோடு சேர்த்து இந்த படத்தை கன்க்ளூட் பண்ண விதம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதை இயக்குனரான சித்தார்த்த விஸ்வநாத் முடிஞ்ச அளவுக்கு பரபரப்பாகவே கொடுத்துருந்தார். மொத்தமாகவே டெக்னிக்கலி டெஃபினட்டாக செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம் இது. ஜெயச்சந்திரனுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கை நீங்கள் பாராட்டியே ஆகணும். ஏன்னா 98% ஆஃப் த ஃபிலிம் கிட்டத்தட்ட ஜெயிலுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சென்னை சென்ட்ரல் பிரிசன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செட் ஒர்க்ஸாக கண்ணு முன்னாடி அந்தளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காரு அவர். அதே நேரத்தில் இந்த படத்துக்கான டோனை சினிமாட்டோகிராஃபர் பிரின்ஸ் செட் பண்ண விதமாகட்டும், இந்த படத்தை பார்க்குறதுக்கான அந்த மூடை மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோ சேவியர் ஒரு பக்கம் செட் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட விஷயங்களை நேர்த்தியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்த படத்தையே கூட கம்ப்ளீட்டாக நான் லீனியராக கட் பண்ண விதமாகட்டும், செகண்ட் ஹாஃபில் எந்த விஷயங்களை, எந்த ஹை மூமெண்ட்ஸை எந்த இடத்துல ரிவீல் பண்ணணும், எந்த ட்விஸ்ட்டை எங்கே வச்சா ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்ச விதமாகட்டும், நம்ம நட்டி அங்கே இன்ட்ராகேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த தருணத்தில் இவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரங்களும் கன்ஃபஸ் பண்ணுறத வளவலா குளவலான்னு இழுக்காமல் ஜம்ப் கட்ஸில் அதை ஹேண்டில் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி எடிட்டரான செல்வா ஆர்கேயும் அவர் சைடில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எப்படி பரபரப்பாக்குறது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாகவே பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துடைய வசனங்கள் இன்னொரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், வாழ்க்கையில் ரெண்டே பாதை தான் இருக்குது. ஒன்று சொர்க்கத்தில் முட்டி போடலாம், இல்லை நரகத்துக்கே ராஜாவாக இருக்கலாம். என்னவாகணும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு கருணாஸ் பேசக்கூடிய அந்த ஒரு வசனமாகட்டும், வன்முறை தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோழைத்தனம் அப்படிங்கிற ஒரு வசனமாகட்டும்னு சொல்லி சும்மா செதுக்கியிருக்காங்க. வசனத்தை அட்டகாசமாக உட்கார வச்சுருக்காங்க பல இடங்களில். இது நான் சாம்பிளுக்கு தான் 2 சொல்லியிருக்கேன். படம் நடிகளும் பல வசனங்கள் மிகப்பெரிய உயிர்ப்பாக அந்தந்த காட்சிகளை தாங்கி பிடிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஒரு பண்ணுற படமோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா பொதுவாகவே அவருடைய படங்கள், அவருடைய கதாபாத்திரத்தை அவர் சூஸ் பண்ணுற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களில் நம்ம ஆர்ஜே பாலாஜி எதிர்பார்க்கவே மாட்டோம். ஸோ வித்தியாசமான ஒரு கதைக்களமாக, ஒரு கதாபாத்திரமாக எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அதை நேர்த்தியாக கொண்டு வர முயற்சியும் பண்ணியிருக்காப்புல. ஒரு சில இடங்களில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அவர் போக நட்டி, கருணாசு, ஷரஃபுதீன், செல்வராகவன், ஹக்கீம் ஷா, சானியா ஐயப்பன், பாலாஜி சக்திவேலு, இதெல்லாம் போக ரவி ராகவேந்தர், எல்லாரும் ஒரு சில சின்ன கதாபாத்திரங்களாக வரக்கூடிய ஆர்டிஸ்ட் கூட அவங்களுக்கும் முக்கியமான அந்த ட்விஸ்ட்டில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்த விதம் ரொம்ப அருமையாகவே இருந்தது. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸில் என்ன பண்ணணுமோ அதை கொடுத்ததை அழகாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி பரபரன்னு பற்றிக்கிட்டு போகிற திரைக்கதை ஒரு பக்கம், நம்ம எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸு, அதில் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக வச்சு இந்த படத்துடைய கிளைமேக்ஸை கன்க்ளூட் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் தான் பல சம்பவங்கள் உள்ள ஃபால் ஆகுது. ஆனால் இது எதையுமே ஃபஸ்ட் ஹாஃபில் யாருமே ப்ரிடிக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காங்க படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா,
கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் செட் அவுட் பண்ணுறதுக்கே இவங்க ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. பொதுவாக ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம், விஜய் படம், அஜித் படம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹீரோவை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம் கதையில். சரி, இவர் தான் பண்ணுறாரு, இவர் பண்ணுறது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். இந்த படத்தில் எந்த ஒரு கதாபாத்திரமுமே முதன்மைப்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணுனா அந்த கதாபாத்திரம் தான் ஏதோ பண்ண போகுதுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஈஸியாக பின்னாடி செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்கிறதுக்காகவே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து எல்லா கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாகவே இவங்க டிசைன் பண்ணதே எங்கே பிரச்சனையாகுது அப்படின்னா, இப்போ எந்த கதாபாத்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அங்கே வந்துடுது. அதே மாதிரியே இந்த படத்தில் இவங்க பயங்கர ஹைப் பண்ண ஒரு சில கதாபாத்திரங்கள் எங்கே இன்னுமே பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. உதாரணத்துக்கு செல்வராகவனுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கோங்களேன். அவர் தான் காசிமேட்டே கையில் வச்சுருந்தவர். இப்போ இந்த சென்ட்ரல் பிரிசனே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்படி பெருசாக ஹைப்பை கொடுத்து ஓப்பன் பண்ண ஒரு கதாபாத்திரம் படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு 20-25 பேர்த்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். என்னங்க அப்படி சொல்லிவிட்டு கடைசியில் அந்த கதாபாத்திரத்தை இப்படி பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. ஈவன் இலங்கை தமிழராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சும்மா 2 சீனுக்கு பேருக்கு செட்டிலாக வந்துட்டு போகக்கூடிய அந்த கதாபாத்திரமே செகண்ட் ஹாஃபில் செல்வராகவனுடைய கதாபாத்திரத்தை விட வலுவாக பயங்கர எஃபெக்டிவாக இம்பாக்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு எழுதப்பட்டு அதை காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்திருப்பாங்க அந்த கேரக்டரை. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க கொடுத்த ஹைப் அளவுக்கு அந்த கேரக்டரை இன்னும் பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருந்தால் இன்னும் பெரிய ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் இருந்த அந்த சுவாரஸ்யம், நம்ம எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தே பிளேஸ் பண்ணி காட்சி மைப்பிலையும் கதாபாத்திரங்களும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே இந்த படம் ஒரு செமையான படம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுமையாக பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாகவும் சரி, ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி காட்சி அமைப்புகளும் சரி நிறையவே இருக்குது. இது ஒரு A சர்டிஃபைடு படம். ஸோ குழந்தைகளுக்கு இந்த படம் தேவை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.